ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாத்த விட இப்போ மெயினானது பிளாக்கு, அப்பர் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லா தற்காப்பு கலைகளையும் ஒரே பேர் மாறும். ஆனால் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பிளாக்குக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரையும் சேர்த்து நீங்கள் அந்த பேரோட நீங்கள் என்ன பண்ணணும், மெமரி பண்ணிக்கணும். ஆனால் இது பேசிக்காக அப்பர் பிளாக்கும்பாங்க. ஆனால் நான் கற்றுக்கிட்ட கும்ஃபூவில் ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரையும் சேர்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 9ஆம் நம்பர் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு போக போக உங்களுக்கு போட போகிற வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த ஷோல்டர் லெவல்லேருந்து மேலே எக்ஸ்டனா அப்படி தூக்குங்க. அந்த ஷோல்டர் லெவல்லேருந்து பார்த்துக்குங்க, அந்த ஷோல்டர் லெவல் மட்டும், அவ்வளோதான். அந்த முழங்கை முன் முழங்கை தூக்கணும். அந்த பகுதி மேல் பகுதி இப்போ காட்டினோம் பார்த்தீங்களா, அந்த பகுதி தான் தடுப்பு. இங்கே பாருங்கள், அந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து 1 2 3 இப்படி பிளாக் பண்ணுங்கள். நின்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. இந்த 2 கையிலையும் மாற்றி மாற்றி பண்ணுங்கள். இது அப்பர் பிளாக். எங்கள் கும்ஃபூவில் கற்றுக் கொடுத்தது 9ஆம் நம்பர் பிளாக். இப்போ பாருங்கள், ஸ்டெப்ஸு முன்குதிரை சவாரியில் நின்று சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். 9ஆம் நம்பர் பிளாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ஃபேஸை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த ஷோல்டரில் இழுத்திங்கன்னா ஃபேஸை மட்டும் கவர் பண்ணி கொடுக்கும். காது பகுதி, ஃபேஸு, தலைப்பகுதி எங்கே அட்டாக் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக தடுப்பு, அதாவது பிளாக்குன்னு சொல்லுவாங்க, தமிழில் தடுப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்லோ மோஷனில் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். உங்களுக்காகவே ஸ்லோ மோஷன் பண்ணி காட்டியிருக்கிறேன். முன்குதிரை சவாரி, இடது முன்குதிரை, வலது முன்குதிரை, அதாவது செங்குட்ஸும்பாங்க. மாறி மாறி பண்ணுங்கள். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.